கமுதியில் குருநாத சுவாமி கோவிலில் 49ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு 4 பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பம்மல் நேந்தல் கிராமத்தில் ஸ்ரீ குருநாத சுவாமி 49ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் பெரியநாச்சி அம்மன் பொங்கல் விழாவை முன்னிட்டு 4 பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. காலை 4 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு வண்டி பந்தயத்தில் 6 மாட்டு வண்டிகள், சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 10 மாட்டு வண்டிகள், பூஞ்சிட்டு மாட்டு வண்டியில் 22 வண்டிகள், தேன்சிட்டு மாட்டு பந்தயத்தில் 15 வண்டிகள் என மொத்தம் 53 மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளுக்கும் மாட்டு வண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. மாட்டு வண்டி போட்டியை பொதுமக்கள் சாலையின் இரு புறங்களும் நின்று மாட்டு வண்டி பந்தயத்தை கண்டு ரசித்தனர். அப்படியே வரும், வரும்போது கூட காமிச்சிட்டு வந்துடும். திரும்பி வர முடியாது. ஆமாம், டிராக்டரோட சுத்தாட்டேன். டிராக்டரோட சுத்தாமல் ஏத்தாப்புல பாடுறேன். எப்படி அமைஞ்சிருக்கும் பத்தியா? இப்போ போய் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். பச்சைக்கடி இருந்தது தெரியாம ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா கொஞ்சம் ஓட்டிக்கிங்கண்ணே.